நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இப்போதைக்கு 500,000 செல்லாதுன்னு சொன்னாரு. பல பிரச்சனைகள் கிளம்பி இருக்கு. அதுல ஒரு புது பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி, இன்னொரு பக்கம் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க சார். 3 நாள் டெட்லைன் கொடுத்தாங்க, அதுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை நீங்க ரிவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு. ஆனா அவர் கண்டுக்கலன்றதன் காரணமாக இப்போதைக்கு ஆசாத்பூர் மொத்த விலை பழம் மற்றும் காய்கறி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு தர்ணா போராட்டம் எல்லாம் நடந்திருக்குது. அதுல மம்தா பானர்ஜி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 500,000 செல்லாதுன்னு சொன்னா நாடு 1000 ஆண்டுகள் பின்னாடி போயிருச்சு. இவங்க என்னவோ சொல்றாங்க, இதனால கருப்பு பணம் சொல்லிட்டு குறைஞ்சிரும் சொல்லி. ஆனா அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. 4% மக்கள் கிட்ட மட்டும்தான் கிரெடிட் கார்டும் டெபிட் கார்டும் இருக்கு. மற்றவங்க கிட்டலாம் ரூபா நோட்டு தான் பயன்படும். இப்ப இது தெரியாம இவங்க பாட்டும் குறைச்சிட்டாங்க. சாப்பாட்டுக்கு மக்கள் எல்லாம் திண்டாடிட்டு இருக்காங்க. நாங்களாம் எப்பவுமே போராளிகள் தான், யாரை பார்த்து பயப்பட மாட்டோம், மக்களுக்காக போராட்டத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க பேச, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு பெரிய மனுஷனும் கியூல நின்று பணம் மாத்தல சார். 40% கமிஷனை பேங்குகளுக்கு கொடுத்து எல்லா கருப்பு பணத்தையும் வெள்ளையா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோடியோட கார்பரேட் நண்பர்கள் வாங்கின 8 லட்சம் கோடி கடனை ரத்து செய்ய நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் மல்லையாவை ஒரே நைட்ல லண்டனுக்கு அனுப்பி வச்ச இதே அரசு ஒரே நைட்ல மக்களை நடுத்தருவுக்கு கூட்டிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. எப்ப 2.5 லட்சம் போதும்னு ஒரு கல்யாணத்துக்கு நீ சொல்றியே, அருண்ஜேட்லி ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு 2.5 லட்சம் தான் செலவு பண்ணாரா உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வியும் கேட்டிருக்கார். அது பாருங்க, கொஞ்சம் கரெக்டான கேள்வியாகவும் இருக்கு. இப்ப அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் முன்னாடியும் ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க சார். இதுக்கு மேல வேற என்னென்ன பின் விளைவுகள் இருக்கு அப்படின்றத பொறுமையா பார்ப்போம். பொது சிவில் சட்டம் என்பது இந்து சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிற ஒரு கருத்து வந்ததுனால தான் இந்த சிக்கலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை பொது சிவில் சட்டம் அவ்வாறு அமையக்கூடாது. அனைத்து மதங்களில் இருக்கிற நல்ல அம்சங்களை எடுத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு ஒரு சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும்.